ஹே கைஸ், சிஎஸ் கேம் பிளே ஐ எம் கம் பேக். ஸோ வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, சிஎஸ் வீடியோ மன்னிச்சுக்கோங்க. ரவுண்ட் ஆரம்பிச்சோன்னே இங்கே ஒரு தம்பி நிப்பாப்பில் அவரை வந்து ஹெட் ஷாட் அடித்து டவுன் பண்ணி கில் எடுத்துடுவேன். இன்னொருத்தன் வருவான், அவனையும் அடிச்சு கில் பண்ணிடுவேன். சைட்லேருந்து என்ன ஒருத்தன் அடிச்சிருவான். டே பாட்டு பேல சைட்லேருந்து அடிக்கிற முன்னிலேருந்து அடிக்க வேண்டியதானடா அப்படின்ட்டு நானும் வந்து அடுத்த ரவுண்டில் வெளியே கிளம்ப இன்னொருத்தனை அடிப்பேன். என் டீம் ஓசியில் எடுத்துருவான். இங்கேருந்து ஒருத்தனை போய் அடிப்பேன். டேய் ஏன்ட்டு அடிச்சு அப்படின்னு ஒருத்தன் வருவான், அவனையும் அடிச்சிருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு இருப்பேன். ஒருத்தங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் ஒரே தாவி அவனையும் அடிச்சிடுவேன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்லில் விட்டுருப்பாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டுருப்பேன். நான் வரானே எவனவே அடிக்க மாட்டான். இங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை போய் ஓசிக்கில் எடுத்துருவேன். ஏன்னா போன ரவுண்டில் என் டீம் அந்த ஓசிக்கில் எடுத்துருந்தான். அதே மாதிரி ஓசிக்கில் எடுத்தாச்சு. ஓசியில் எடுத்துகிட்டு அடுத்த ஏட்ராப்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தேன் டீமெட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் டீமெட்டு பக்கத்தில் இருந்தவனை அடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் அடுத்த ரவுண்டு போயிடுவோம். மேலே போகலான்னு பார்ப்பேன், கஷ்டப்பட்டு மேலே போய் ஸ்கோப் போடுறேங்கிற பேர் கீழே விழுந்துடும். ஒருத்தர் அடிப்பேன், அவனை டீமெட்டு ஓசியில் எடுத்துருவான். இன்னொருத்த மேலே இருக்காண்டா, அவனை போய் அடிக்கிறான்டாப்போ அவன் ஜோனில் எலிமினேட் ஆகிடும். இதனடா எனக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு போவோம். அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எவனுமே எனக்கு கிடைக்க மாட்டான். சுற்றி பார்ப்பேன், ஒருத்தன் பின்னாடி நின்றுருக்கான், அவனை என்னால் அடிக்க முடியல, அந்த போட்டு ஓட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அடிச்சுட்டு நான் இருக்க மாட்டான். அப்புறம் வந்து போய் ஒழிஞ்சிட்டு இருப்பான். ஸோ அவனே வந்து நான் போட்டு தாக்கம் பின்னாடி வந்து ஒருத்தர் அடிப்பான். அவனை வந்து நான் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நான் மட்டும் தான் இருப்பேன். சரின்னு போயிட்டு இவன் அடிப்பேன், போலாம் அடிப்பேன். இடங்கன்னு போட்டு வால் போட்டுக்கிட்டே இருக்கான். சரி இந்த வழியாக போய் எங்கே வந்து பார்த்தா அதுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு காட்டுனுச்சு. சரி ஓடி போய் அடிச்சிடுவோன்னு பார்த்தா வால் போட்டு ஓட்டான். நான் ஜோனில் போய் தோற்று போயிட்டேன். இதனடா எனக்கு வந்து சோதனையாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு வந்து பிடிச்சிடுவோம். அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இடையில மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 level MP5 நான் தான் எடுத்தேன். ஸோ மாற்றி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, சரி கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா நேராக வந்து எனிமியை தேடிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டு எனிமி வந்து எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ வேணால் அதை வந்து நான் மிஸ்டேக் சரி பண்ணிடுறேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் வந்து என் டீம் தோற்று போயிடுவாங்க. சரி சொல்லிட்டு நான் அடுத்த ரவுண்டு எடுப்பேன். அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கன் எல்லாமே வந்து 900 காயின் கொடுத்துரும். ஏன்னா 3க்கு 3 ரவுண்டு வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் எல்லா கண்ணையும் எடுத்துகிட்டு நீங்கள் நின்றுட்டுருப்பேன். வால்லாம் போட்டு வச்சுட்டு போய் நிற்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு தரப்பான். இந்த வச்சுக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோசாவாலே அடிச்சிடுவேன். ஸோ அடிச்சதுக்கப்புறம் இதாங்க மெயின் ரவுண்டு. ஸோ பாருங்கள், இங்கேருந்து ஒருத்தர் டீமெட் அடிச்சுட்டு இருப்பாங்க 2 பேர். ஓடி போய் எங்களை படன்னு அடித்து முடிச்சிடுவேன். ஸோ 2 பேரையும் அடிச்சுட்டு 2 பேரையும் வந்து நான் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவேன். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொருத்தன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி ஓடினா வேப்பில் இங்கே இருந்திருக்கான். போட்டு வாழை உடச்சி அவனை அடித்து அடித்து வெறித்தனமாக வந்து எப்படியோ வந்து இந்த மேட்சை போய் அடிச்சிருப்போம். சரி ப்ரோ, நீ என்ன ப்ரோ வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தேன், அப்புறம் இவ்வளோ நாள் கேப்பில் வீடியோ போடாமல் இருந்து இந்த ரேங்க் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆரில் ரேங்க் புஷ் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து 3 ஸ்டார் போயிட்டேன். 4 ஸ்டார் போகிற நேரத்தில் வந்து சீசன் இது பண்ணிட்டான். செகண்ட் டைம் புஷ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய் கைஸ், டாடா, see you.